உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன், லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்க இந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, உங்களோட லவ் பாண்டிங் திரும்ப ரீயூனியன் ஆகுமா, இது ஒரு கர்மா ரிலேட்டடான பிரச்சனைனால உங்களோட இந்த லவ் பாண்டிங், அதாவது உங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கா, என்ன மாதிரி கைடன்ஸ் ஏஞ்சல் தராரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பைல் நம்பர் 1க்கு இந்த பிரேஸ்லெட் வச்சிருக்கேன், பைல் நம்பர் 2க்கு ரெட் அவெஞ்சரின். ஃபர்ஸ்ட் பைல் இந்த பிரேஸ்லெட் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோட எண்ட்ல எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம பைல் 1 இந்த பிரேஸ்லெட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு 3 கார்டு எடுத்திருக்கேன். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜ் கைடன்ஸ் கொடுக்குறாரு உங்க லவ் பாண்டிங் பத்தின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, உங்க லைஃப்குள்ள ஒரு தேர்ட் பார்ட்டியா சில நபர்கள் இருக்காங்க. அதனாலதான் நீங்க உங்க நபர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் பாக்குறது ஃபீமேல் அதிகமா பாக்குறீங்க. உங்க நபர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஃபார்வர்டா இருப்பாங்க. உங்க நபர் ஏதாவது கவர்மெண்ட் செக்டார்ல ஒரு நல்ல போஸ்டிங், ரொம்ப ஹையர் அத்தாரிட்டி மாதிரி இருப்பாரு. ஓகேவா? அவங்க அவங்களோட கோபதாபம், அவங்க எதையுமே நீங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்தெல்லாம் கேட்க மாட்டார். அவர் சொல்றதுதான் கரெக்ட், அவர் சொல்றதுதான் சரி அப்படின்னு ஒரு சிலருக்கு உங்களோட நபர் இருப்பாங்க. ஒரு சிலர் நீங்க மெயில் பாக்குறீங்கன்னா உங்க ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி இருப்பாங்கன்னு எடுத்துக்கோங்க. ஆனா இங்க கார்டு மூலமா நான் பார்க்கும்பொழுது நிறைய ஃபீமேலுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையில ஒரு 75% எனர்ஜி அந்த மாதிரி தெரியுது. ஃபியூ பீப்புள்ஸ் உங்களுக்கு நீங்க உங்களோட ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாங்க. அது அவங்க வேணும்னே இருக்காங்கன்னுலாம் கிடையாது. அவங்களோட தன்மையே அப்படிதான். அவங்களோட அந்த பெர்த்தே அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க பிறந்ததே அந்த குணாதிசயத்துல, இந்த சோல் இந்த நபருக்காக தான் அப்படின்னு சொல்லி வடிவமைக்கப்பட்ட மாதிரி உங்களுக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஒரு சிலர் இந்த நபரை நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல மீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது பாத்தீங்கன்னா, உங்க நபருக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபேமிலிக்குள்ள இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பிஸ்னஸ்ல அதிகமா தெரியுது. வேலை பார்க்குற இடத்துல அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதன் காரணமாக நீங்க பிரிஞ்சிருக்கலாம். இது ஒரு சிலருக்கு. சரியா? ஒரு சிலருக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களை கையாளுவாங்க. அவங்கள இவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. என்ன காரணமா இருக்கும்னா, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களை அவங்க அவங்களுக்கு சாதகமா அதை மாத்திக்கணுங்கிறது கூட அவங்களோட இன்டென்ஷனா இருக்கும். ஸோ அதனால உங்க நபருக்கும் அவங்களுக்கும் இந்த சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். நீங்க இதை இந்த இந்த விஷயத்த சரி பண்ணலாம், உங்க நபரை திரும்ப கொண்டு வந்துடணும் உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் எந்த சக்சஸும் நடந்த மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கு. ஃபர்தரா வேற ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரான்னு பார்க்குறேன். சில விஷயங்கள் யோசிக்கிறீங்க, அதுதான் அவங்க உங்களை விலகி போனா கூட இந்த பந்தத்தை திரும்ப நம்ம லைஃப்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு திரும்ப அவர் வரத்துக்கு சான்சஸ் இருக்கா? நிறைய உங்களோட காவல் தெய்வம், எல்லை தெய்வங்கள் எல்லாம் ப்ரே பண்றீங்க. அவர் திரும்ப வரத்துக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு வருது.
பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளில் எப்போன்னு சொல்லியிருந்தேன்ல, கரெக்டாக பாருங்க. எப்போன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆகும் அவர் ரிட்டர்ன் வரதுக்கு. அவர் வந்து சுத்தமாக அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஆகும். நீங்கள் பொறுமையாக இருந்து அவருக்காக ப்ரே பண்ணிக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப உங்களோட ஃபைனான்ஸ் சுச்சுவேஷனில் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாடல் சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் ரொம்ப வந்து ரொம்ப விரக்தியான ஒரு மனநிலையில் இருந்துட்டு இருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். உங்கள் நபரோட கேரக்டரை உங்களால் மாற்ற முடியாது. ஏன்னா அவர் குணமே அப்படித்தான். ஓகேவா? அவங்களாம் வந்து இந்த ஃபயர் எனர்ஜி பர்சனாக இருப்பாங்க. என்னன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. இல்லைன்னா ராசி இந்த மாதிரி ராசியில் இருக்கலாம். அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதே ராசியில் கூட உங்கள் ஃபேமிலியில் சில ஃபீமேல் எனர்ஜி இருப்பாங்க. அவங்களுக்கும் நல்லா செட் ஆகிடும். அவங்க சகோதரியாக இருக்கலாம் அவருக்கு. அப்படியே செட் ஆகும். இது ஒரு சிலருக்கு எனக்கு டோக்கன் வருது, அதனால நான் வந்து எடுத்தேன். நீங்கள் ரொம்ப ஓவர் இமேஜினேஷன்ஸும் ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்கள ஒரு சிலருக்கு இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு வந்து ரெசனேட் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவோட எண்டில் பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நம்மளோட பழைய பதிவுகள்லாம் இருக்கும். நீங்கள் அதை கூட போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் கிட்ட ஒரு ப்ரேயர் வச்சுட்டு ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் எனர்ஜியை சேனலுக்குள்ளே கொண்டு வரீங்க. அதே மாதிரி ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஒரு குட் கர்மாவை சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் எடுங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போகிறது நத்திங். உங்களுக்கு டிவைன் எவ்வளவோ விதத்தில் உங்கள் கை மூலமாக ஒரு ஹெல்ப்பை வந்து வாங்க வச்சு அதோட நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கணக்கம்பட்டி அப்பா இருக்காங்கல்ல, பழனிசாமின்னு சொல்லிட்டு அவர் பேர். ஆனால் அப்போ அதாவது பழனி ஆண்டவரோட அவதாரம் தான் அவர். பழனிசாமின்னு இன்னொரு பேர் இருக்குது அவருக்கு. இந்த கணக்கம்பட்டி அப்பா வந்து அங்கே அவர் அலைவாக இருந்தார் இல்லையா, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் அலைவாக இருந்திருக்கிறாரு. இப்போவும் அலைவாக தான் இருக்கிறார். வருவார், பிரசன்னம் கொடுப்பாரு. நிறைய பேர் பிரசன்னம் அவரோட இதை வந்து அவர் பிளஸிங் எடுக்கிறாங்க. நேர்லேயே அவரை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அப்பா எப்பவுமே அலைவாக தான் இருக்காரு. இப்போ நான் இப்போ இந்த ரீடிங் கொடுக்கும் போது கூட என் பக்கத்தில் இருந்து என்னை வாட்ச் பண்ணுவார். ஓகேவா? அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவரை தேடி போறவங்க கிட்ட அவர்கிட்ட ரெமெடிக்காக வருவாங்க, தீர்வுக்காக வருவாங்க, அவங்களோட கஷ்டத்துக்காக அப்பா எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய எல்லாம் பேச முடியாது. நீ போகும்போதே அவர் சில விஷயங்கள் நீ எதுக்காக வந்திருக்க அதெல்லாம் சொல்லிடுவாரு. சொல்லிட்டு 1-2 தான் பேசுவாரு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். சும்மா நோயின்னு அவர்கிட்ட அப்படியே என்னமோ ஒரு கேள்விக்கு ஒரு 10 கேள்வி ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் அங்கே வந்து படம் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கழுவி ஊற்றிடுவார். அதையும் செய்வார், திட்டமும் செய்வார். என்ன பண்ணுவார்னா அங்கே நிறைய கல்லுங்க இந்த இதெல்லாம் இருக்கும். அந்த கல்லுங்களெல்லாம் எடுத்து இந்த கல் எடுத்து அங்கே வை, அந்த கல் எடுத்து இங்கே வை அப்படி சொல்லி அந்த கல்லுங்களை அடக்க சொல்வார். இது எதுக்கு பண்ண சொல்றாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்பெல்லாம். அது வந்து ஏன்னா அங்கே வந்து கிராமம், நிறைய பேர் இந்த கிராமத்துலேருந்து வரவங்களுக்குலாம் இது என்னவோ செய்ய சொல்றாரு. அவர் சொல்றத செஞ்சுட்டா திட்டு விழாம கம்முன்னு போயிடலாம். அவர் செய்ய மாட்டாங்களா நின்று இருந்தேன்னா திட்ட ஆரம்பிச்சிருவார். அதனால பயந்துட்டு அவர் என்னவோ சொல்றாரு, சரி அவர் சொன்னா ஏதோ சரியா இருக்கும், அவர் ஏதோ செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலி அது என்ன தெரியுமா, உங்க கையால ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அந்த மாதிரி செய்யும் போது உங்க கர்ம வினையை அவர் சரி பண்றாரு. உங்க கர்மாவை அவர் வந்து சரி பண்றதுக்காக தான் அந்த விஷயத்த பண்ண சொல்றாரு. ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு அது வந்து பெருசு, இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு, கல்லை எடுத்து அங்க வச்சா எங்க பிரச்சனை சரியாயிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. நீங்க அந்த நேரத்துல போயிட்டு நீ போய் இதை போய் இந்த பரிகாரம் பண்ணு, இங்க போய் இத்தனை பேருக்கு இதை பண்ணு, அத்தனை பேருக்கு அதை பண்ணு, இந்த கோயில போய் அதை பண்ணு, அதெல்லாம் அவர் சொல்லலை. ஜஸ்ட் நம்மளை நோக்கி வந்துட்டாங்க, அவங்கள நம்ம பாதுகாக்கணும், நம்ம அவங்கள வந்து கைட் பண்ணலாம். நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்பாங்க, நல்வழியில நடப்பாங்க, அதாவது நல்லதை செய்வாங்க அப்படிங்கிற அந்த இது ஹோப்போட தான் அவர் சின்ன சின்ன ஒரு விஷயங்களை செய்ய சொல்லி உங்க கர்மவினியை எடுக்கிறார். புரிஞ்சுச்சா? அதே தான் நானும் இங்க சொல்றேன். இங்க வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்க வந்து நிறைய அட்வைஸ் கேட்டுக்கிறீங்க, உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும்.
புரியுதா? ஆனா உங்களால முடியாம போகும் பொழுது சில விஷயங்கள் பிளஸிங்ஸ், இப்போ இந்த கார்ட் ரீடிங் பார்க்கும்போது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்க நபர் 2 இயர்ஸ்ல திரும்ப வருவாங்க. ஆனா திரும்ப வரும்போது நீங்க எப்படி இருக்கணும், இந்த டியூரேஷன் வரைக்கும் நீங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கணும். அப்படி நீங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த பிளஸிங்கை அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்க நெகட்டிவா மாறி இருந்தீங்கன்னா அந்த பிளஸிங்கை அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப காலம் ஃபுல்லா காத்துட்டே இருக்கிறது, இப்படியே என் லைஃப் முடிஞ்சிருமா, இப்படி கேள்வி வருதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். உங்களை அறியாம ஒரு சின்ன சின்ன நல்ல பாசிட்டிவ் விஷயங்களை பண்ணுங்க, குட் கர்மா செய்யுங்க. நம்ம சேனல்ல பார்த்துட்டு ஒரு ஹைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு போய் ரீச் அவுட், நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த தீர்வுக்கு இல்லாம அந்த சோல் எத்தனையோ பேர் வந்து அந்த நான் யாருமே வந்து அவங்க பேர் வச்சோ அப்படி பார்க்கவே மாட்டேன், சோலா தான் பார்ப்பேன். அந்த சோல் தான் என்னைக்குமே நிரந்தரம். அந்த சோல் எங்க இருந்து வந்தது, அந்த சோல் இந்த பாடிக்குள்ள வந்து இது என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு, அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்தா அந்த சோலுக்கான வழியை கொடுக்குறேன். அதுதான் நிரந்தரமானது, அதுதான் குரு செய்வாங்க. ஓகேவா? என் மூலமா இங்க ஹேமாவா ரோல் பண்ணிட்டு இருக்கிறது, ஹேமாவா சுமத்தியா அவர் தான் இருக்கிறார். எனக்கு வந்து நான் பண்றேன்லாம் எனக்கு சொல்றதே எனக்கு பிடிக்காது. எல்லாம் அவர் தான் பண்றாரு. ஏன்னா அணுவுக்குள்ள அணுவா இருப்பதே அவர் தான். நீங்களும் உங்களோட எனர்ஜி எங்களுக்குள்ளதான் கொண்டு வரதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். ஓகேவா? நீங்களும் எங்களுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க ப்ரொடெக்டட். ஸோ தட் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நான் சொல்ற விஷயங்கள் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க. அப்பாவுக்கு கணக்கம்பட்டி அப்பாவை பத்தி தெரிஞ்சவங்க அவருக்கு வந்து தேங்க்யூப்பான்னு சொல்லி கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களோட ப்ரேயர் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிட்டு சொன்ன விஷயத்த கவனமாக ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறேன் நான். ஜஸ்ட் ரீடிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு தீர்வும் நம்ம கிட்ட இருக்கு. ஆஸ் அ குருவா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரா அவரே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை அப்பா வந்து பண்றாரு. இங்க சுமத்தியா இந்த கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறதே அவர் தான். ஓகேவா? யாருக்காவது தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எப்போ வருவாங்க உங்க நபர்னு சொல்லிட்டேன், என்ன பிரச்சனைனால நீங்க பிரிஞ்சிங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். உங்க நபரோட கேரக்டர் எப்படி இருக்கும், அது அவர் ஏன் ஒரு டாக்ஸிக்கா இருக்க மாதிரி தெரியாது அப்படின்னா அவரோட இயல்பு அப்படிதான். ஓகேவா? இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலான்னு ஒரு சிலர் வந்து அவர் திரும்பி வரணும்னு நினைக்கிறீங்க, மோஸ்ட் ஆஃப் பீப்புள். அதனால சொல்றேன். ஒரு சிலர் நீங்க இதுல இருந்து திரும்பி ரீயூனியன் வேண்டாம், நியூ லைஃப் கேட்குறீங்களா, டக்குன்னு தோணுது, அதையும் பார்த்துடுறேன். நியூ லைஃப் யாருக்காவது தேவைப்படுதா? எஸ். சில பேர் நியூ லைஃப் வேணும்னு நினச்சி கூட ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு நபர் வந்திருப்பாங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பிரேக் ஆகிருக்கும். அந்த நபர் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷனாக திரும்ப ரீயூனியன் பண்ணுவாங்களா, திரும்ப வந்து அது எப்படி இருக்கும்லாம் தெரியல. ஏன்னா அது வந்து திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் இப்போவே நடக்காது, 1 இயர் ஆகும் இது ஒரு சிலருக்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம பைல் 2 ரீடிங் பார்க்கலாம். பைல் 2 இந்த ரெட் அவெஞ்சரின் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? நீங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வேற யாராவது இருந்தாலும் நீங்க மனதில் நிறுத்திக்கோங்க. கமெண்ட்ல தேங்க் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு ஹைப் ஒன்று பண்ணுங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. குருவோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு, குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால உங்க லைஃப்ல நீங்க நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அவருக்கு உங்க நபருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கு, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிஷன்ஸ் அந்த மாதிரியும் இருக்கு அவருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த மாதிரி ஹேபிட்டை வச்சிருக்கலாம், இல்லை பார்க்குற உங்களுக்கே இந்த ஹேபிட் இருக்கும். இதுதான் உங்க நபருக்கும் உங்களுக்குமான ஒரு டிஸ்டன்ஸை கொடுக்கறது. இதுல இருந்து நீங்க வெளில வரணும். இதுல இருந்து வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த யூனியன் வந்து சீக்கிரமே ரீஜாயின் ஆகும். ஒரு சிலருக்கு 3 மாசத்துக்குள்ள அந்த நல்ல விஷயம் நடக்கும். ஆனா
தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக இருக்கக்கூடிய பர்சன், பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து 100% இப்படி தான் இருக்கணும், என்னோட ரூலை யாரும் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நான் ஒரு ரூல் போட்டேன்னா அதை ஃபாலோ பண்ணணும். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த ஹேபிட் இருக்கலாம், இல்லை உங்கள் நபருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த ஹேபிட் இருக்குது. நீங்கள் ஃபீமேல் கூட பார்க்கலாம், இல்லை மேல் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். குரு கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்க. அதனால அவர் இந்த விஷயத்துல இருந்து கூட சீக்கிரமே வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதே ஹோப்போட, நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா குரு உங்களுக்கு உங்களோட அந்த விஷயங்களை சரி பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு இந்த நபருக்காக நீங்க ரொம்ப நாளா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ நடக்கும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க. ஃபுல் சப்போர்ட் எப்போ கொடுப்பாங்க, அவங்க என்கிட்ட எப்போ திரும்ப வருவாங்க அப்படி சொல்லிட்டு சில மெயில் நினைக்கிறீங்க, உங்க ஃபீமேல் வரணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அது உங்களுக்கு டிவைன் இதுக்கான பேக் அண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே உங்க நபர் வரலாம். ஆனா கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும். கண்டிப்பா வருவாங்க. ஒரு 1 இயர்க்குள்ள இந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. 1 இயர் கழிச்சு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது சில மெயில் எனர்ஜிக்கும் ஃபீமேல் எனர்ஜிக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 2 தரப்பும் அதிகமா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்றாங்க. இந்த பீரியட், அதாவது இப்போ பைல் 1 சூஸ் பண்ண சில மக்கள், நீங்க இது பைல் 2வும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு அதாவது சனி பகவானுடைய அந்த சனி தசை நடக்கக்கூடிய காலமாக கூட இருக்கும். இந்த 2 இயர்ஸ் வந்து நான் சொன்ன ஃபைல் 1க்கு 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு, உங்க நபர் உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆகும். நீங்க வந்து ஃபார்வர்டா போங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபார்வர்டா போகணும், ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கான ரிசல்ட் தெரியும். இது ஒரு சிலருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய லைன்ல கன்சல்டேஷன் பண்றது, ஹீலர்ஸ், அந்த மாதிரி டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தெரியுறீங்க. இது ஒரு சிலர். ஓகேவா? ஸோ இந்த பைல் 2க்கு நிறைய பேர் பார்க்குறீங்க. நிறைய பேர் பைல் 1 சூஸ் பண்ணவங்களும் பைல் 2க்கு சூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் சொன்ன தீர்வு தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஒரு சிலருக்கு 3 மந்த்து, ஒரு சிலருக்கு 1 இயர் சொல்கிறாரு. ஸோ யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பார்த்து விடுங்க. இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் போடலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா மனதில் நிறுத்திக்கோங்க. ஏஞ்சல் என்ன ஆன்சர் பண்றாருன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்றீங்க டாட்? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்குறாரு. ஆனா கொஞ்சம் நீங்க பாஸ்ட் ரெக்கார்டெல்லாம் இருக்கு, உங்களுக்கு எமோஷனல் லாக்லாம் இருக்கு. நீங்க பார்க்கறதுல நிறைய பேர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமா இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமா இருப்பீங்க. இந்த 9 ராசி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கு, பொருந்தி இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப என்னன்னா பாஸ்ட்ல நடந்த உங்களோட அவமானங்களை நீங்க தாங்க மாட்டீங்க. யாராவது உங்களை இன்சல்ட்டிங்கா பண்ணிட்டாலோ, அவமானப்படுத்தினாலோ அதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அப்படி ஒரு கேரக்டர் தானே நீங்க? ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க. நீங்க அந்த எமோஷனல் லாக்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட கைடன்ஸு. ஆனா உங்களுக்கான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீங்க மனதில் நிறுத்திய அந்த கேள்விக்கு அவர் ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. உங்க லைஃப் வந்து நல்லபடியா பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிறது அவரோட விஷஸ். ஓகேவா? நீங்க எப்படி இருக்கணும்? அதுக்கு உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி. யாருக்காவது வந்து மெடிடேஷன் பத்தி தெரியணும், உங்களோட மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரணும், உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்ரி மந்த் பௌர்ணமி தினம் அன்னைக்கு
மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி தரப்படும், ஃப்ளவர் தெரப்பி ஹீலிங் செக்ஷன் இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, அப்புறம் வந்து கிறிஸ்டல் ஹீலிங்கும் நம்மக்கிட்ட அவைலபிள். ஓகேவா? ஏதாவது ஒரு செக்ஷன் எடுங்க. இவ்வளோ வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஏதாவது ஒரு செக்ஷன் எடுத்தாலே நீங்கள் வந்து உங்கள் விஷயங்களில் இருக்க அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட இந்த திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களோட இந்த லவ் லைஃபாக இருந்தாலும் அதை அடுத்த கட்டம் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும், திருமணத்துக்கு கொண்டு போக முடியும். திருமண பாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பிரேக் ஆகுது, வாய்க்கா வரப்பு தகராறுலாம் அதிகமாகுதுன்னா அதையும் சரி பண்ணி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? உங்கள் லைஃப் பார்ட்னரோட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இத்தனை நல்ல விஷயங்களை டிவைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிவைன் பாத் மூலமாக யூஸ் பண்ணி பலனடைங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஹைப் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் போடுறீங்கல்ல, அந்த இடத்துலையே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். அதை வந்து தள்ளி விட்டிங்கன்னா அதில் பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நிறைய மக்களுக்கு அது ரீச் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.